பிக் பாஸ் சீசன் 8 வந்து ரொம்பவே வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். தமிழில் சின்னத்திரையில் ஒரு ரியாலிட்டி ஷோவாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். இதில் சாச்சனா அவர்கள் 63 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு இப்போ அவங்க வெளியேறி இருக்காங்க. இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் சாச்சனா அவர்களுக்கு வந்து ஒரு பைக்கை பரிசாக கொடுத்துருக்காராம். சாச்சனா அவர்கள் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்கன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு லேட்டாக வருவாங்களாம். ஏன் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்டதுக்கு எங்கிட்ட 2 வீலர் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்க கொஞ்சம் வந்து மிடில் கிளாஸில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் அவங்க 2 வீலர் இல்லை காரோ இல்லாதனால லேட்டாக வராங்க அப்படின்றதுனால பிக் பாஸ் விட்டு வெளியேறினதுக்கு அப்புறமாக இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் அவங்களுக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துருக்காரு. நான் காரை வாங்கி கொடுத்துருப்பேன், ஆனால் உன்னுடைய உழைப்பில் நீ உழைத்து வாங்கும் போது தான் அவருடைய பெருமை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த பைக்கை வாங்கி கொடுத்துருக்கிறாராம். இவங்க விஜய் சேதுபதி அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை நடிச்சிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. இது ஒரு புறம் இருக்க, தனுஷ் அவர்கள் பாலிவுட் பக்கமும் போயிருக்காரு. இப்போ அதில் அவர் நடிக்கிறதுக்காக மும்முரமான வேலைகள் நடைபெற்றுட்ருக்கா. அதனால் இப்போ அவருங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபல நடிகை கூட பாலிவுட்டில் நடிக்க போகிறாரு அப்படின்னு பேசி வந்துட்டுருக்காங்க. அதையும் தாண்டி இளையராஜா அவர்களுடைய பயோபிக்கில் கூட அவர் நடிச்சிட்டு இருந்தார். இப்போ அது என்ன ஆச்சு அப்படின்றதே தெரியாமல் தான் போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையும் தாண்டி இவர் பாலிவுட்டில் நடிக்க வந்துட்டார், சீக்கிரமாக அவர் நல்லபடியாக நிறைய படங்கள் அதில் நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட தாண்டி நயன்தாராவுக்கு கூட ஏற்பட்ட பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இவருக்கு ரொம்பவே தலைவலி ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, அந்த படத்தை எடுக்கும்போது பட்ஜெட் சொன்னதை விட அதிகமாக எடுத்துட்டாங்களாம். அதனால தான் நயன்தாரா அவர்களே தங்கிட்டே இருந்த பணத்தை வச்சு விக்னேஸ்வரன் அவர்களுக்காக அந்த படத்தை எடுத்து முடிச்சிருந்தாங்க. இப்போ தனுஷ் அவர்கள் ஹாலிவுட் பக்கம் போயிருக்கிறாரு, மறுபடியும் நடிக்க போகிறாரு அந்த படத்தில் அப்படின்றதான் ரொம்ப வயலாக பரவி வந்துட்டுருக்கு. பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு படம் வந்து இருக்க போகுது அப்படின்றத. நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.